செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, மறக்க முடியாத இனிமைகள், இதுவரை சந்தித்திராத திடீர் அதிர்ஷ்டங்கள் என்றபடி உங்கள் ராசிக்கு முழுமுத ராஜ யோகாதிபதியான குரு பகவான் தனஸ்தான குரு என்ற அந்தஸ்தோடு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதுவரை உங்களது ராசி பிரகாரம் ஜென்ம ராசியில் நின்றிருந்த குரு பகவான் மூலம் ஏகப்பட்ட செலவுகளையும் உடம்பில் தேவையற்ற கவலைகளையும் மருத்துவ விரயங்களையும் சந்தித்தீர்கள். சில நேரம் பிறருக்காகவே உங்களது உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் வீணானது. நீங்கள் நம்பி இறங்கிய விஷயங்களில் பின்னடைவை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இனிமேலாவது காரியங்களை ஒழுங்காக நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கின்றதா? பொருளாதார வகையில் உயர்வான மாற்றங்களை சந்தித்துவிட முடியுமா என்றபடியெல்லாம் குழப்பம் உங்களது மனதிற்குள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைப்பது போல் எந்த பெரிய பாதகமும் ஏற்பட்டு விடாது. உங்கள் ராசிக்கு ஜீவன லாபாதிபதியான அதே நேரம் பாதகாதிபதியான சனி பகவான் உங்களது ராசிக்கு அருமையான அமைப்பில் லாப ராசியில் நிற்பது பிரமாதமான அமைப்பு. குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வதால் எந்த ரூபத்திலும் பாதகம், வம்பு, வழக்கு, பொருளாதார குறைபாடு, பிற தொல்லை தொந்தரவுகள் ஏற்பட்டு விடாது. கடந்த ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து நின்று விட்டதால் நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் எதிர்பாராத வெற்றியும் புதிய பண வரவுகளும் சனி பகவானால் உண்டாக போகின்றது. மனதில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். திட்டமிடாத காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதற்கு உண்டான லாபமும் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக வேண்டப்பட்ட முக்கிய கிரகம், பாக்கியஸ்தான யோகாதிபதியும் கூட, அதோடு விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் கூட. ஆக உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் உடனுக்கு உடன் செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு குரு பகவான் ஆளானவர். இவர் இப்போது சுகஸ்தானமான கடகராசிக்கு 11ஆம் இடத்திலும், ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலும், 9ஆம் இடமான தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலும், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு 7லும் அமர்ந்து உள்ளார். அவர் பார்வையால் பல வகையிலும் புதிய மகிழ்ச்சி, இனிமையான தொடக்கங்கள், நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். இருந்தாலும் இனி கொஞ்சம் அலைச்சலும் பதட்டமும் தேவையற்ற மனபீதியும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 12இல் ராகு. வீடு கட்டிட சீர்திருத்த செலவுகளில் துணிச்சலாக இறங்கலாம். அது நல்லபடியாக முடியும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விசேஷ வைபவங்களை விமர்சையாக நடத்தி முடிக்கலாம். உங்கள் இல்லத்திற்குள் திருமண சுபகாரிய விசேஷ சம்பவங்கள் நடந்த வண்ணம் தொடரும். ஆரோக்கிய வகையில் அனுபவித்து வருகின்ற இடர்பாடுகளை குரு பகவான் சரி செய்வார். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட அனைத்து தொல்லைகளும் தொந்தரவுகளும் முடிவுக்கு வரும். நீடித்து வரும் வழக்கு சட்டென்று முடிவுக்கு வந்துவிடும். போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, கடுமைகள் அனைத்தும் தீர்க்கமாக விலகும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பல வகையிலும் மேன்மைகள் ஏற்படும். இளம் வயது இருபாலருக்கும் திருமண கனவு பூர்த்தியாகும். குடும்பம் நினைத்ததை தாண்டி வளர்ச்சியை சந்திக்கப் போகின்றது. கௌரவ அந்தஸ்து உயரப் போகின்றது. வீடு மாற்றம் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்கள் உயர்வுகளை, இடமாற்றத்தை, ஊதிய சம்பந்த மேன்மையை வழங்கும். இந்த நட்சத்திர இளம்பெண்கள் வருகின்ற ஆனி மாதம் 2வது வாரம் தொட்டு ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரை அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் கார்த்திகை நட்சத்திர 2ஆம் பாதத்தில் அமரப்போவதால் 4½ மாதங்கள் வரை ஏகபோகமான உயர்வு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகின்றார். பணம், காசு, பெரிய தொகை, பொருள் வரவுகளுக்கு பஞ்சம் ஏற்படாது. உங்கள் இல்லத்திற்குள் தொடர்கின்ற சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு உண்டாகும். நீடித்த கடனும் வம்பு வழக்கும் உங்கள் பக்கம் சாதகமாக போகின்றது. வாழ்க்கை துணையுடனான சிக்கல்கள், கருத்து போட்டி, பிரிவினை முடிவுக்கு வரும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் 3½ மாதங்கள் கடந்த பிறகே உயர்வுகளை, சாதகங்களை சந்திக்க போகின்றீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் உண்டு. பல ஆண்டுகளாக இழுபறியில் இருக்கின்ற காரியங்கள் 56 தினங்கள் முடிந்த பிறகுதான் சகாய அனுகூலங்களை குரு பகவானால் அடைய போகின்றீர்கள். இந்த மேஷராசி பெண்களுக்கு உங்கள் இல்லத்திற்குள் தொடர் சௌகரியம், வசதி வாய்ப்பு, உயர்வு, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் வளர்ச்சியை, தடையில்லாத தேவைகளை உடனுக்குடன் அடைய போகின்றீர்கள். விவசாயிகளுக்கு வருகின்ற ஆவணி மாதம் தொட்டு திடீர் லாபங்கள் 3 வகையில் ஏற்பட போகின்றது. கலைஞர்களுக்கு வாழ்வில் புதிய இனிமை, வசந்தங்கள் ஆரம்பமாக போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு இதுவரை சக கட்சி ரீதியாக மிக கடுமையாக போராடியதற்கெல்லாம் அனுகூலம் காத்திருக்கின்றது. இந்த மேஷராசி அன்பர்கள் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஸ்வர்ண கர்ஷன பைரவரை வழிபட்டு கொண்டிருக்கலாம். மாலை வேளையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வழிபாடு செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.